என் பூபதி, நீ சின்ன பையனா இருக்கும்போது எங்க எங்க நீ ஓடினாலும் நான் உன்னை வந்து பிடிச்சிடுவேன். நீ எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிடுவேன். அப்பெல்லாம் நான் உன்னை சுலபமா கண்டுபிடிச்சிடுவேன். ஆனா இப்போ நீ வளராம சின்னவனாவே இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தா நீ ஓடி போயிருக்கவே மாட்ட. எப்படி எங்களை எல்லாம் விட்டு போக முடிஞ்சது? எங்களை பத்தி எல்லாம் நீ யோசிச்சு கூட பார்க்கவே இல்லையா? உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நீ இல்லாம எப்படி வாழ்வாங்கன்னு ஏன் யோசிக்கல? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னோட ரத்னா, உன் வீட்டுக்காரி, வீட்லயும் வெளியிலயும் எல்லா வேலையும் அவளே பாத்துக்கிறா. உன்னோட சிநேகிதன் நரேஷ் இருக்கானே, அவன் இந்த வீட்டுக்கும் ரத்னாக்கும் ஒரு நல்ல துணையா இருக்கான். ஆனா பூபதி, துணையா இருக்கிறதுக்கும் கூட இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரொம்ப வித்தியாசம் இருக்குப்பா. ரத்னா, அம்மா ரத்னா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? லேட் ஆகுது. வயலுக்கு போலியா இன்னைக்கு? அது வந்து நான் இன்னைக்கு வயலுக்கு போகல. போலியா? ஏன் வயலுக்கு போகல? ஏமா வயலுக்கு போகல? உடம்பு நல்லா தானே இருக்கு? ஆமா அத்தை, உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல. அது நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு வீட்டுல உட்காந்து கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கலாம் நினைக்கிறேன். அப்புறம் வீட்டையும் கவனிச்சுதானே ஆகணும். ஆமாமா, கண்டிப்பா வீட்டை பத்தி யோசிக்க வேண்டியது முக்கியம்தான். அதே நேரம் நீயும் ஓய்வெடுக்க வேண்டியது முக்கியம். அப்புறம் ஒரு விஷயம்மா, ஒரு சரியான ஆளு நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்தா எப்படி இருக்குல்ல? நீயே பார்த்தல, இந்த நரேஷ் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அட கடவுளே, முதல் தடவையா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிருக்க. இன்னைக்குதான் உன்னோட முகத்துல களைப்பு கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இன்னைக்கு நீ வீட்டுல ஓய்வு எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரத்னா. இதையெல்லாம் விடுமா, நான் பாத்துக்கிறேன். நீ ஓய்வு எடுத்துக்கோ. இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கடவுள் நமக்காகவே நரேஷ வரமா அனுப்பியிருக்க மாதிரி இருக்கு. அத்தை, என்னாச்சுமா? அட பாலா, இருக்கட்டும் இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். ஐயோ கடவுளே, நான் மறந்தே போயிட்டேன்.